வணக்கங்க. இன்றைக்கி அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க. 2 சின்ன தக்காளியாக பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. சின்னதாக 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2, வரமிளகா 2 வெட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் அரை மூடி எடுத்து நல்லா சிரவி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அவலை போட்டு 2 தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி தண்ணியை வடிச்சிட்டு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுந்து போட்டு பொரிய விடுங்க. பச்சை மிளகா வரமிளகா போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பு சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. மூடியை திறந்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசித்ததும் அவலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மஞ்சத்தூள் தக்காளி எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா அவலை நல்லா கிளறி விட்டு மூடி வைக்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து துருவின தேங்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. வறுத்த நடக்கல்ல இருந்தால் அது மேலே தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. ஈஸியான அவல் உப்புமா ரெடி. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.